ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபவுல் பாக்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க், டெலகிராம் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். ஃபவுல் பாக்ஸ், இதுக்கு வந்து தமிழில் வந்து அம்மை நோய் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கொடிய நோய். இது வந்துருச்சுன்னா எல்லா கோழியும் அழிச்சிரும், பண்ணையே ஃபுல்லாக காலி பண்ணிடும். நான் வந்து 500 டோசேஜ் வாங்கி போட்டிருக்கேன். 500 டோசேஜ்னால் 500 கோழிக்கு போடலாம், குஞ்சுங்களுக்கு போடலாம். இது வந்து 7வது வாரத்தில் வந்து போடுவாங்க. பிறந்த குஞ்சுலேருந்து 7வது வாரத்தில் வந்து போடக்கூடிய வேக்சின் இது. லசோட்டா R2B மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக ஒரு குஞ்சு வந்து 2 மாதம் தாண்டிருச்சுன்னா ரெக்கையில் வந்து ஊசி போடுறதுக்கான வழிமுறைகள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்ணில் தான் வந்து சொட்டு மருந்து ஊற்றிட்டுருக்கணும், லொசோட்டோ லைக். ஸோ இப்போ வந்து ஃபவுல் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். ஐஸ் கட்டியில் தான் எப்பயுமே வந்து வைக்கணும். எப்பவுமே குளிர்ந்த தன்மையில் தான் வந்து இருக்கணும். அது இன்னொன்று வந்து தண்ணி மாதிரி கொடுப்பாங்க, அது வந்து ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சிடலாம். இது வந்து ஃப்ரீஸரில் வந்து வைங்க. இன்ஜெக்ஷன் 5 ml வாங்கியிருக்கேன். 0.5 ml தான் ஒரு குஞ்சுக்கு போடணும். 5 ml வந்து வாங்கியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லா கடையிலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 5 ml வாங்கிட்டிங்கன்னா போதும். 10 கோழிக்கு போட்டுக்கலாம். 0.5 ml கணக்கு போட்டிங்கன்னா அதே மாதிரி வாங்கிக்கோங்க. சின்னதாக நீடெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஊசி இன்ஜெக்ஷன் வந்து சின்னதாக வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, நான் வந்து அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஊசி வெளியே எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து விடணும். விட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கணும். கரெக்டாக கலட்டி எடுங்க, கீழே போட்டுறாதீங்க. கீழே போட்டால் முடிச்சு போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மேடர் தான், பிளாஸ்டிக்லாம் இல்லை. அந்த பாட்டில் மட்டும்தான் பிளாஸ்டிக்கு, மற்ற இதெல்லாம் வந்து கிளாஸில் தான். ஏன்னா இது வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுனால அனுப்பாங்க. கரெக்டாக நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் உள்ளே. அந்த மருந்தை வந்து இந்த மருந்தோடு கலக்கணும். கலந்தால் தான் ஃபுல் பவர் கிடைக்கும். இது வந்து 1 மணி நேரத்துலேயே வந்து ஃபினிஷ் பண்ணிடணும், இல்லைன்னா சிக்கலாயிரும். கோழிங்களுக்கு போடக்கூடாது எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி. எக்ஸ்ட்ரா இருந்தால் ஜஸ்ட்டு ட்ரைனேஜில் போட்டுருங்க, குப்பை தொட்டியில் வந்து போட்டுருங்க. பாருங்க, அது கலந்ததை வந்து அதோடு சேர்ந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கலந்து விடணும். அப்போ தான் வந்து கரெக்டான பொசிஷன் வந்து வரும். எல்லா குஞ்சுகளுக்கும் போடலாம். 7வது வாரத்தில் போடக்கூடிய மருந்து அம்மைக்கான நோய். இது வந்து நாட்டு வைத்திய மருந்து வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னு. நாட்டு வைத்தியம் பண்ணுறதும் போட்டிருக்கேன், நல்லா கேட்குது. வேப்பிலை அண்டு மஞ்சள், அதை பற்றி ஃபுல்லாக போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேன்சி கோழிக்கு வந்து இப்போ வந்து போட போகிறேன். நல்லா ஜம்முன்னு இறங்குது. எப்பயுமே ரெக்கையில் தான் போடணும். காலில் கூட சில பேர் போடுவாங்க, ஆனால் காலில் போட்டால் நடக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலையும் ரெக்கையில் தான் போட சொல்லுவாங்க. காலில் உட்காந்தவங்களும் போட்டுறாதீங்க. காலில் போட்டால் செவந்துடும். ஹை பவர் மருந்துலாம் போட்டுருவாங்க. கரெக்டாக ரெக்கை பகுதியில் வந்து போடுங்க. அந்த வி ஷேப்புக்கு நடுவில் ஒரு மெல்லிசான சதைப்பகுதி இருக்கும். அந்த சதைப்பகுதியில் வந்து இன்சர்ட் பண்ணி போடுங்க. பார்த்து மெதுவாக வந்து இன்சர்ட் பண்ணணும். அது இன்சர்ட் பண்ண உடனே அங்கே வந்து குண்டாக வந்து தெரியும். அப்போ தான் மருந்து இறங்கியிருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியும், இல்லைன்னா கீழே வந்து விழுந்துடும். நான் நிறைய கோழி போடும்போது அப்படி தான் வந்து மாற்றி போட்டு கீழே விழுந்துருச்சு. அது தலை வந்து தாங்காமல் வந்து பார்த்துக்கணும். நம்ம ஃபேன்சி கோழி தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கோம். அழகு கோழின்னு சொல்லுவாங்க. இது டேபிள் ஃபைட்டர் ஃபேன்சி கோழி. இன்னும் பெருசாக ஆயிடுச்சுன்னா சண்டை போடுறோம். சண்டை கோழிக்கு ஈக்குவலாக வந்து இது வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் சண்டை போட்டால் வெறித்தனமாக மாறிடும். இப்போ தான் சிக்ஸு, இது 2 month சிக்ஸு. இந்த சிக்ஸு வேணுன்னா கூட நான் வந்து சேல் பண்ணுறேன். ஜோடி 500 தான், லிமிட்டடு தான். இது நீங்கள் பெருசாக வளரும். வளர்ந்துச்சுன்னா டெய்லியும் முட்டை போட்டுகிட்டே இருக்கும். 40 eggs பர் டைம்ஸ் வந்து போடும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சாக்கர்னு சொல்லுவாங்க. இது செம்மையாக சண்டை போடுறதுலாம். இன்னும் இது வந்து சின்னதாக இருக்குன்னு, பெருசாக ஆயிடுச்சுன்னா கையில் பிடிக்க முடியாது. நல்லா ஜம்ப் பண்ணி சண்டை போடும். இது வந்து போண்டா கோழி, வெள்ளை கலரில் இருக்கிறது. ஃபேன்சி முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து போண்டா கோழி. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி இருக்குது. எல்லா கோழிக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். 7வது வாரத்தில் போடக்கூடியது. இது வந்து நாட்டுக்கோழி, வெள்ளையாக இருக்குது, சேவல் தான்.
இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து தெரியும். இந்த மருந்து வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம டாக்டர் சொன்னதுனால தான் இது வந்து போட்டிருக்கேன். சில பேர் வந்து போட மாட்டாங்க, எப்போயுமே லசாட்டா R2B தான் போட்டுட்ருப்பாங்க. ஃபோல்பாக்ஸோட விட்டுருவாங்க. ஐபிடி கூட சில பேர் போகிறதில்ல. F1லாம் போட்டுருங்க, பிறந்த 7வது நாளே போடணும். நான் போட்டிருக்கேன். F1 இல்லைனா B1 பாருங்கள், ஈஸியாக தான் போடணும். நாட்டுக்கோழி தான் போட்டுட்ருக்கேன். சிம்பிள் தான் இன்ஜெக்ஷன் பண்ணுறது. இது வந்து சில வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து போட மாட்டாங்க இந்த தடுப்பூசி. எல்லாமே R2B லசாட்டா தான் போட்டுட்ருப்பாங்க. நாம் தான் இந்த மாதிரி ப்ரைவேட்டில் வாங்கி போட்டுக்கிறோம். இந்த கோழிங்களுக்கு முக்கியமாக வந்து ப்ரைவேட்லேயே போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து தாங்கும். இதோட அட்டவணை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதோட அட்டவணை கொடுத்துருக்கேன். பார்த்திங்களா, இருக்கிற டான் வந்து நம்ம டான் தான். நம்ம டேபிள் ஃபைட்டர் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்திங்களா, மேலே கொண்டு வச்சுக்கினேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சேல் பண்ணுறேன், பார்த்து வாங்கிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.